பங்குச்சந்தைக்கு இன்றைக்கி வந்து யூனியன் பட்ஜெட் டே, ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்திய அரசு வந்து மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, வரி எப்படி வாங்க போகிறாங்க அதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. 5 முக்கியமான திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் பவர் செக்டாருக்கு வந்து மேஜர் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. அதில் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, கேன்சருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்னிங்லேயே வந்து நேற்று எடுத்து பிஎஃப்சி இன்றைக்கி ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருந்தோம், அரௌண்ட் 4000 ருபீஸ். அதுக்கப்புறம் எடுத்த 2 கால்ஸும் வந்து லாஸ் தான் புக் பண்ணேன். ஒன் இஸ் அதானி என்டர்டெயின்மெண்ட் 10 லாட் போட்டு ஃபால் ஆனதில் மாட்டிட்டேன், லாஸ் அரௌண்ட் 7000 ருபீஸ். அண்ட் டாடா கன்சியூமர் பை ஆகிட்டு இருக்கும்போது புட் போனேன், ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி. ஸோ அதில் கொஞ்சம் 600 ருபீஸ் மட்டும் லாஸ். கடைசியாக எல்டிடிஎஸ் பை எடுத்தேன், அதில் ஒரு 1500 ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ நம்மளுடைய பழைய ஹோல்டிங்கான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் அப்படியே இருக்குது லாஸு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆப்ஷன் பையிங்கை குறைச்சிட்டு ஒன்லி ஃபார் ஈக்விட்டி அண்ட் ஃப்யூச்சர் இன்ட்ராடே மட்டும் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் இன்றைக்கி ஒரு 1.5 lakhsக்கு ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். என்டிபிசி ஒரு 100 குவான்டிட்டி, அதானி என்டர்டெயின்மெண்ட் ஒரு 25 அண்ட் ஆரோ பர்மா 50 குவான்டிட்டி. ஸோ இது 3 இன்றைக்கி எடுத்துக்க புது ஹோல்டிங்ஸ். ப்ரீவியஸ் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸ் வந்து எல்டி வச்சுருக்கோம், பல்ராம் சின்ன ஒரு 15 குவான்டிட்டி இருக்குது, எல்டி 25, பிஹெச்இஎல் 300. ஸோ நாளைக்கு நம்மளோட ஹோல்டிங் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. எனிவே வெயிட் அண்ட் சி மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் அனதர் அக்கௌண்ட், அதில் வந்து மிக பரிதாபமான சூழலில் இருக்குது அந்த அக்கௌண்ட், இருந்தாலும் பாருங்கள். இன்றைக்கி வந்து இதில் பிஇஎல் பண்ணேன், சப்ஷன்ஸ் இதில் கோல் இண்டியா ஒரு 15 குவான்டிட்டி வந்து ஹோல்டிங் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயுமே வந்து ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவோன்ட்டு. ஸோ இதில் நிறைய ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் வச்சுருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி புக் பண்ணது வந்து இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பிஇஎல்லில் வந்து நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணேன், ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அரவுண்ட் வந்து ஒரு 9000 ருபீஸ்ட்டு வந்துச்சு. பட் அதே சேம் டைம் அடுத்த கால் போட்டு இந்த மந்த்து ஆகஸ்ட் கால் போட்டு ப்ராஃபிட் பண்ணேன், இந்த மந்த் கால் போட்டு 6000 ரூபா லாஸ் பண்ணேன். ஸோ அந்த காலுமே நல்ல ப்ராஃபிட் 10 ரூபா கிடச்சிச்சு. நான் 6 ரூபாயில் எக்ஸிட் ஆகிட்டேன். நல்ல லோவில் பை பண்ணியிருந்தேன். பட் அடுத்து ஒரு ஃபின்எஃப்டி ஒரு ட்ரேட் பண்ணேன், புட் கால் எடுத்து. அடுத்தது என்டிபிசி இந்த மந்த் கால் எடுத்தேன், அதில் வந்து லாஸ் தான் புக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் காலில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் அலுமினியம் 2 லாட் வச்சுருக்கேன் இந்த மந்தோட காலை. இன்றைக்கி அதுக்கு சம் நியூஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது, பட் அது பெருசாக ஒன்றும் நியூஸ் இல்லை. அண்ட் ஹால், இதுலேயும் ஒரு லாட் ஹால் வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்குது. இந்த மாதமும் இந்த அக்கௌண்ட்டில் வந்து பண்ண ப்ராஃபிட்டை விட பண்ணியிருக்க லாஸ் வந்து கம்மி தான். ஸோ பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி ஜூலை எப்படி முடிக்கிறோன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.